ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சொட்டு நீர் பாசனம் மூலிமா என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றது தாங்க. பாருங்கள், சொட்டு நீர் பாசனத்தில் நாம் ஆல்ரெடி கொடுத்துள்ள உரம். ஸோ அது வந்து பொட்டாஸு, டிஏபி, காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி உரமும் கொடுக்கலாம், யூமிக்கு அதெல்லாம். இது வந்து நீங்கள் வந்து ஆல்-19 இதெல்லாம் வந்து நீங்கள் சொட்டு நீர் உரமாகவும் கொடுக்கலாம். சொட்டு நீர் உரம் வந்து இருக்குங்க. அது வந்து என்னென்னா சல்ஃபர் கொடுக்கலாம், அப்புறமா யூமிக்கு கொடுக்கலாம், ஆல்-19 கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செடியான கூட அந்த மாதிரி உரம் போடலாம். ஏன்னா செடியான உரம் போட்டாலுமே நம்ம தண்ணி விடுறத வந்து 1 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் தண்ணி விடலாம். ஸோ அப்படி விடும்போது அந்த உரம் ஃபுல்லாகவே நல்லாவே ஊறிடும். சொட்டு நீர் மூலிமா நம்ம வந்து உரம் கொடுக்குறது வந்து நம்ம இந்த மாதிரி பைப் மூலிமாவும் கொடுக்கலாம், அண்டு வந்து டைரெக்டாகவும் கொடுக்கலாம். டைரெக்டாக கொடுத்தாலுமே நல்லா செடியான ஊறும். பாருங்கள், பக்கத்து தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சொட்டு நீர் மூலிமா தான் செடி வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ உரம் போட்டிருக்காங்க பாருங்கள். செடி ரொம்ப வீக்காக இருக்குது, நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. என்னால் செம்பேன் வந்துருச்சு செடிக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2 வருஷ செடிங்க. ஸோ 2 வருஷ செடிக்கு வந்து உரம் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவும் உரம் கொடுக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய உரம், கலப்பு உரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா, இல்லைனா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மக்கி போன உரமாக கூட கொடுக்கலாம். மக்கி போன உரம் வந்து ஆட்டு சாணம் இருக்குல்ல, அது வந்து கொடுக்கலாம். அப்புறமா கோழி சாணம் அதுவுமே போடலாங்க. ஸோ அது போடுறது மூலிமாவும் நல்ல ஒரு சத்து கிடைக்கும், செடியுமே நல்லா வரும். இனிமேல் வந்து வின்டர் சீசன் வந்து முடிய போகுது. ஸோ முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால். இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலிமா கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த சம்மர் சீசனுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அப்படின்னா தண்ணி வந்து நம்ம மீடியமாக டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து செடி கொடுத்தாவே போதுமானது தான். ஸோ வந்து தண்ணி வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலிமாவும் நீங்கள் வந்து செடி தாராளமாக மல்லி வந்து வளர்க்கலாம். அண்டு வந்து டைரெக்டாக வந்து தண்ணி கொடுக்குறது வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ இனிமேலாம் தண்ணி நிறையா வந்து கம்மியாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுவாங்க, டேங்க் தண்ணி தாங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு டேங்க் வந்து 800 ரூபா. ஸோ 800 ரூபா தண்ணி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம்னா ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் தண்ணி ஊறிச்சுன்னா சரியாக போயிடும். நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்குறதா இருந்தால் அது வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து டைரெக்டாக எவ்வளோ கொடுக்க முடியும், தண்ணி வந்து நீர் பாசனம் வந்து எப்படி கொடுக்க முடியும்னா, சரவு கணக்கில் கொடுத்தோம்னா ஒரு டேங்க் வந்து வாங்கிட்டு வந்தால் அரசரை கூட வராதுங்க. ஸோ அப்படி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சம்மர் சீசனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உரம் கொடுக்குறது, இல்லைன்னா வந்து தண்ணி வசதி இல்லைன்றதுக்கு வந்து நல்லாவே ஒரு பெனிஃபிட் வந்து என்னென்னா, அந்த சொட்டு நீர் பாசனம் மூலிமா செடி வைக்கிறது. அந்த தண்ணி பாசுறதுமே ரெகுலராக டெய்லி 1 ஹவர் வந்து கொடுத்துட்டு போகலாம், செடி நல்லா வரும். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் தாங்க. அண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் ஒன்று கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா என்ன சொல்கிறது, மல்லி வீடியோஸ் போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஒரு வேறு வீடியோஸ்லாம் போட்டால் பார்க்குறதில்ல. ஒரு சஜஷன் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து திடீர்னு வந்து ஒரு பிளான் பண்ணியாச்சுங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு 25 சென்ட்லேருந்து ஒரு 30 சென்ட் பக்கம் வந்து நாங்கள் லெமன் தோட்டம் வந்து போட்டிருக்கோம். லெமன் தோட்டம் வந்து எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட வச்சு ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. 10 இயர்ஸ்னால் நல்ல பெரிய பெரிய செடியாக தான் இருக்குது, நல்ல காப்பு வந்துட்டுருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, அது பெருசாக எந்த ஒரு வருமானமும் இல்லை, அதில் வந்து பெருசாக லாபம் எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ செடியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி முடிவு பண்ணாங்க. ஸோ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஒரு செடி வச்சு வளர்க்குறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறது, லெமன் தோட்டத்தை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ செடி பாருங்கள், அண்ட் வந்து காப்பும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திடீர்னு. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் தனியாக செப்ரேட்டாக அது லெமன் தோட்டம்னு போட்டால் நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஸோ இந்த மல்லி தோட்டம் பார்க்குறவங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ என்னோடய மல்லி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க, நியூ பிளான்ட் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான், இந்த லெமன் தோட்டத்தை வச்சு கேட்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ லெமன் தோட்டம் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். செடி வந்து அது வைக்கலாமா வேண்டாவா, இல்லை எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு, நல்ல பெரிய செடியாக தான் இருக்குது. பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.